பிடியதன் ஊரே உமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பையில் வள்ளி வல்ல முறையிறை. சைவ சமயத்தில் விநாயகப் பெருமான் மூல முதற் கடவுளாக திகழ்கிறார். எந்த ஒரு ஞானிகளாகவும் இருக்கட்டும், எந்த ஒரு ஆச்சாரிய பெருமக்களாக இருக்கட்டும், விநாயகப் பெருமானை வணங்கி அவருக்கு ஒரு காப்பு செலுத்தி அந்த மரபை தொடங்குவதுதான் மரபு. அந்த அளவுக்கு சைவ சமயத்தில் தவிர்க்க முடியாத கடவுளாக திகழ்பவர் விநாயகப் பெருமான். நம் சைவ சமயத்தில் எல்லா உறவு முறைகளையும் வைத்து அந்த இறைவனை வணங்கக்கூடிய தன்மையை நம்மளுடைய ஆச்சாரிய பெருமக்கள் ஞானிகள் போற்றுகிறார்கள். அதன் பொருட்டு விநாயகப் பெருமான் மிக மிக அற்புதமான ஒரு தெய்வம், கேட்டதை வணங்கக்கூடிய அழகான தெய்வம். அவருடைய மூசிக வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மைஸ்வர புத்திர விக்ன விநாயகாய பாத நமஸ்துதே என்று அவருடைய பெருமானுடைய துதி அழகாக போற்றுகிறது. அதன் பொருட்டு இந்த எளிமையான கடவுளும் கூட மற்ற சமயத்தில் இருக்கட்டும், நம்மளுடைய சைவ சமயத்திலேயே சிவபெருமான், முருகப்பெருமான், பெருமாள், அப்புறம் அம்பிகை வழிபாடு, அடுத்து சூரிய வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளில் கணபதி வழிபாடு என்று வருகிறது. அதில் மற்ற தெய்வங்களுக்கு ஒரு ஒரு முறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறையில் தான் இப்போ சிவ வழிபாடுனா சிவ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆச்சாரிய பெருமக்கள் ஒரு நூலை வகுத்துள்ளார்கள், ஒரு முறையை பின்பற்றியுள்ளார்கள். அதுபோல் சூரிய வழிபாடாக இருக்கட்டும், அம்பிகை வழிபாடாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு முறையை வகுத்திருக்கிறார்கள். வைணவத்தில் பெருமாளை கும்பிடவங்களாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு முறையை வகுத்திருக்கிறாங்க. ஆனால் கணபதி வழிபாடு என்பது ஒரு சாதாரண ஒரு மக்கள் ஒரு எளிமையான ஒரு பூஜை முறையை கொண்டு சேர்த்தாலே விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்றிடலாம். அதற்கு அழகாக சொல்வார்கள். ஒரு எளிமையான விளக்கத்தை சொல்கிறேன். இந்த உலகத்தை இந்த உலகம் பெரிய பரந்த உலகமாக இருக்கிறது. அந்த உலகத்தை நாம் இரு பொருளாக நம்ம பிரித்து விடலாம். ஒன்று உயிர் உள்ள பொருளாகவும் அல்லது உயிரற்ற பொருள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காணக்கூடிய எல்லாமே அப்படிதான் இருக்கிறது. ஒன்று உயிருள்ள பொருள் மனித ஜென்மங்களாக இருக்கிறது, இன்னொன்று உயிரற்ற பொருள் நம்மளுடைய கல், அப்புறம் மரம், மேசை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாகனம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உயிரற்ற பொருள். இதுதான் நம்மளுடைய உலகத்தில் ரெண்டு பொருளாக நம்ம பிரிக்கப்படுகிறது. இந்த உயிருள்ள பொருளில் பார்த்திங்கன்னா ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கிறாங்க. அந்த ஆறறிவு நம்ம மனித ஜென்மம் எல்லாத்தையும் அறியக்கூடிய தன்மையும் அதை உணரக்கூடிய பக்குவத்தையும் பெற்றதுனால் நம்ம ஆறறிவு மனித ஜென்மமாக நம்ம போற்றப்படுது. அதே மாதிரி ஓரறிவு ஜீவராசிகள் இருக்கிறது. தாவரங்கள், செடி, கொடி, இந்த மாதிரி ஜீவராசிகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் ஓரறிவிலிருந்து ஆறறிவு இருக்கிறது உயிருள்ள பொருள். அதே மாதிரி உயிரற்ற பொருள் மற்றது எல்லாமே ஜடப்பொருள் எல்லாமே உயிரற்ற பொருள் என்று போற்றப்படுகிறது. இதில் இந்த உயிருள்ள பொருளில் இருக்கிறதுலே கீழானது இது ஓரறிவு. இந்த ஓரறிவிலேயே ஒவ்வொரு தாவர வகைகள் இருக்குது. ஓரறிவிலேயே இப்போ மாமரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சிறப்பு வில்வ மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஓரறிவிலையும் கீழ்ப்பட்டது எதுனா அருகம்புல். அந்த அருகம்புல்ல உயிருள்ள பொருள்லேயே மிகவும் கீழ்ப்பட்டது ஓரறிவில் கீழ்ப்பட்டது அந்த அருகம்புல்லை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் சடப்பொருளில் ரொம்ப நம்ம கீழ்பட்ட அப்படிங்கிற ஒரு பொருள் அப்படின்னு போட்டிங்கன்னா மலம், அதாவது மாட்டுச்சாணம். இந்த மாட்டுச்சாணம் தான் இருக்கையிலேயே கீழ்த்தரப்பட்டது, எல்லோரும் ஒதுக்கக்கூடியது. இப்போ சுவாமியை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் மேளம் தாளம் அதுக்கான உபசனைகள் எல்லாம் பண்ணி ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ ஒரு சீஃப் கெஸ்ட் வர்றதுனாலேயே அவ்வளோ தூரம் ஆரவாரம் பண்ணி அவங்கள வரவேற்கிறோம். இப்போ விநாயகப் பெருமான் நம்ம வீட்டுக்கு நமக்கிட்ட வரணும், அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறதுக்கு அவங்க நம்மளுடைய ஆச்சாரிய பெருமக்கள் சொல்லக்கூடிய நீதியை பாருங்கள். ஒரு அருகம்புல்லையும் ஒரு மாட்டுச்சாணத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சா அதை பார்த்து கூட சுவாமி விநாயகப் பெருமான் நமக்கு அருள் புரியதுக்காக வருவார்.
அது வந்து ஆனால் தூய்மையான அன்பும் பக்தி. அதுக்கான ஒரு அருகம்புலையும் எடுத்து ஒரு சாணையும் ஒரு மாட்டுச்சாணத்தையும் பிடிச்சா வாப்பா அப்படின்னு சொல்லிக்கூடாது. அதுக்குள்ளே ஒரு தூய்மையான அன்பு இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். அந்த பக்தி இருந்தால் அந்த அருகம்புலையும் மாட்டுச்சாணத்தையும் வைத்து வழிபட்டால் விநாயகப் பெருமான் மூலமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய அருளை பரிபூரணமாக நாம் பெற முடியும். அதான் விநாயகப் பெருமானுடைய தத்துவம். அதுபோல இருக்கக்கூடிய அவர்களுடைய 5 கரமுமே படைத்தல், காத்தல், அழித்தல், அடுத்து அருளல், மறைத்தல், இந்த 5 தொழில்களுக்கு தான் இந்த நடராஜ பெருமானுடைய தத்துவம் போற்றப்படுகிறது. அதில் உடுக்கை ஏந்தியது வந்து உடுக்கை. இந்த உலகம் வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சவுண்டில் இருந்து இந்த உலகம் வந்து ஒரு அணுவாக வந்து அதுக்கப்புறம் உலகம் விரிஞ்சிருக்கு. அதைத்தான் அந்த உடுக்கை, அந்த சத்தம் எப்பொழுதும் ஓங்காரத்தை ஒழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உடுக்கை வந்து இந்த படைத்தல் தொழிலை காக்குது. அதுபோல் அவருடைய அக்னி ஏந்திருக்கக்கூடிய தொழில் அது வந்து அழித்தல் தொழிலை காத்துறது. அவருடைய அந்த அருளக்கூடிய அந்த கை பாதம் வந்து நான் வந்து எப்பொழுதும் உங்கள் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக எல்லோரும் நம்ம ஒரு இடத்துக்கே போனாலும் நம்மளுடைய வலதுக்கு பாதத்தை காட்டுவோம், வலது கையை காட்டுவோம். அது வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான். அதான் காத்தல். அதுக்கப்புறம் அந்த ஊன்றிய பாதம் அது வந்து மறைத்தல். மறைத்தல் வந்து நாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், எது எல்லாமே அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியுமா? வாழ முடியாது. அதுக்கான சில விஷயங்களை வந்து சுவாமி வந்து மறைச்சிருவார். அதுக்காக தான் அவருடைய மறைத்தல் தொழில். அதுக்கப்புறம் அவருடைய அந்த தூக்கிய பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் குஞ்சித பாதம். யாருமே அறியக்கூடியாத எல்லோரும் சிவபெருமான திருவடியை பற்றணும் வேண்டோம் பார்த்தீங்களா, அந்த குஞ்சித பாதம் தான் நமக்கு அருளக்கூடியது. அவருடைய திருவடியை நம்ம பிடிச்சோம்னா சுவாமியோட அருளை பெற்றலாம். இந்த 5 தொழில்களும் எப்படி நடராஜ பெருமானுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் விநாயகப் பெருமானுடைய 5 கரங்கள்லையும் அந்த தும்பிக்கையிலிருந்து மீதி இருக்கக்கூடிய 4 கரமும் இந்த 5 தொழில்களை காட்டுகிறது. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது வந்து நம்முடைய விநாயகப் பெருமான். அடியார் பெருமக்கள் அனைவரும் விநாயகப் பெருமானை வணங்கி சுவாமியுடைய அருளை பெற்றுக்கொள்வோமாக. அடுத்த ஒரு உரையில் வேறொரு பதிவை பற்றி நான் பேசுகிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம்.